In this video we are going to discuss about the Van Hoff factor. Okay, Van Hoff factor அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா அதுவும் காலிகட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு பார்ட் தான். ஓகே, ஒரு டாபிக் தான். இப்போ நம்ம காலிகட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு என்னெல்லாம் ஃபார்முலா பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷருக்கு நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம். P0 மைனஸ் P டிவைட் பை P0 விச் இஸ் ஈக்குவல் டு X2 வந்து ஒரு ஃபார்முலா பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம், KB இன்ட்டு ஸ்மால் எம் வந்து நம்ம பார்த்தோம். அப்புறம் டெல்டா டிஎஃப்க்கு நம்ம என்ன பார்த்தோம், கேஎஃப் இன்ட்டு நம்ம வந்து எம்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் பைஸ் ஈக்குவல் டு சிஆர்டி நம்ம வந்து பார்த்தோம். இந்த ஃபார்முலாம் பார்த்தோம் இல்லையா. இந்த ஃபார்முலாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொன்னோம், இதோட மெயின் அப்ளிகேஷன் என்ன, நம்ம அன்னோன் மாலிகுலோட மாலிகுலர் வெயிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ புதுசாக நம்ம வந்து லேப்ல ஒரு மாலிகுலர் சிந்தசிஸ் பண்ணிக்கிறோம்னா அதோட மாலிகுலர் வெயிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச மாலிகுலர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, உப்போட மாலிகுலர் வெயிட் நமக்கு தெரியும். அப்போ உப்பு உள்ள ஆட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம செக் பண்ணும்போது உப்போட மாலிகுலர் வெயிட் வந்து தப்பா வருது. அப்போதான் அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க இந்த ஃபார்முலா வந்து கரெக்டான ஃபார்முலா கிடையாது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணா எல்லா ஆன்சருமே தப்பா வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணது எல்லாமே தப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அது தப்பு தான். நம்ம வந்து இப்போ தான் சொல்யூஷனை பற்றி படிக்கிறோம், காலிகட்டி பற்றி படிக்கிறோம், ஒரு ப்ராக்டிஸ்க்காக அந்த ப்ராப்ளம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை அப்படியே நீங்கள் வந்து ரியல் அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தப்பாக தான் ஆன்சர் வந்து வரும். அப்போ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதில் என்ன நம்ம இது எதனால் வந்து வருது அப்படின்னும் போது வான் ஹாஃப்ன்ற வந்து கண்டுபிடிச்சாரு. என்னன்னு பண்ணான்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து NaCl வந்து நீங்கள் உள்ள தூக்கி போட்டீங்க அப்படின்னா அது என்ன மாறுது, Na plus Cl minus வந்து நமக்கு வந்து மாறுது. அப்போ வாட் இஸ் காலிகட்டிவ் ப்ராப்பர்ட்டி, காலிகட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகளை பொறுத்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகக்கூடியதான் காலிகட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 10 மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், 20 பார்ட்டிகள் இருந்தால் வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்போ 30 இருந்துச்சுன்னா வேற ஆன்சர் வரும், 40 பார்ட்டிகள் இருந்தால் வேற ஆன்சர் வரும். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், NaCl வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகள் வந்து நம்ம வந்து அஷ்யூம் பண்ணி தான் நம்ம இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் NaCl நீங்கள் உள்ள போட்ட உடனே அது Na அண்ட் Clன்னு சொல்லிட்டு 2 பார்ட்டிகள் வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுது. அப்போ நமக்கு என்ன அதோட ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து வராது. அதனால இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கூட நீங்க வந்து ஐன்னு வந்து ஒரு ஃபேக்டர் வந்து ஆட் பண்ண சொல்றாரு. ஐ ஃபேக்டர் வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து கரெக்டா வரும்னு சொல்றாரு. அந்த ஐக்கு பேர் தான் என்ன, வான் டெர் ஃபேக்டர். அப்போ அந்த வான் டெர் ஃபேக்டர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ NaClக்கு நீங்க என்ன பண்ணணும், I = 2 வந்து போட்டணும். ஏன்னா அது ரெண்டு மாலிகுலா நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிடுது இல்லையா. இப்போ நமக்கு என்ன ஒரு பென்சாயிக் ஆசிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா C6H5 C டபுள் பாண்ட் O OH வந்து இருக்கும். இன்னொரு பென்சாயிக் ஆசிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா C6H5 COH C டபுள் பாண்ட் O வந்து இருக்கும். அப்போ அந்த ரெண்டுக்கு நமக்கு என்ன ஆயிடும், ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆயிடும். இங்க ரெண்டு மாலிகுல் வந்து அசோசியேட் ஆகுது. அப்போ இங்க வந்து I = என்ன பார்த்தீங்கன்னா 0.5. அப்போ அது அசோசியேட் ஆகுதா இல்லை டிசோசியேட் ஆகுதான்றதை பொறுத்து அவர் வான் டெர் ஃபேக்டர் வந்து I வந்து கொடுக்குறாரு. அந்த ஐ ஆட் பண்ணாதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து வரும்.